தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து அனுதின தியானத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே ஜீவ புஸ்தகம் என்னும் ஒரு சத்தியத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம் சொல்கிறது, உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். யோவான் பத்மத்தீவிலிருந்து கண்ட ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தல் என்னும் புஸ்தகத்திலே அங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளார். இதனாலே ஜீவ புஸ்தகம் என்னும் இந்த புஸ்தகத்தை பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். இதில் சொல்லப்பட்ட காரியம் என்ன, இந்த ஜீவ புஸ்தகத்துடைய மகிமை என்ன, இதில் யாருடைய பெயர்கள் எழுதப்படும் என்று சொல்லி யோவானுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு தரிசனம். அதாவது பிசாசுடைய தாக்குதல் நடைபெற்றதற்கு காரணம் தொழுகை. இந்த தொழுகையிலே நான் தொழுகப்பட வேண்டும் என்று சொல்லி பிசாசு விரும்பினான். இந்த பிசாசு விரும்ப நிமித்தமாகவே மிருகத்தை வணங்குபவர்கள் பிசாசை வணங்குகிறார்கள். வெளிப்படுத்தல் 13:4 நாம் வாசிக்கிறோம். ஒரு நாள் இந்த பூமியிலே வாழக்கூடிய கூட்டமானது 2 விதமான கூட்டமாக பிரிக்கப்படுவார்கள். இன்றைய அந்த 2 பேர்கள் மட்டுமே இருப்பார்கள் சொல்லி வசனம் வெளிப்படுத்துகிறது. அதாவது பிசாசை வணங்குகிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் தேவனை வணங்குபவர்கள். பிசாசை வணங்குடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெறாது. தேவனை வணங்குவர்கள் மாத்திரம், அவர்கள் பெயர் மாத்திரமே இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இந்த 2 பிரிவுகளிலே 2 நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அதில் வேறுபடுத்தப்படுகிறார்கள். ஜீவனை அடையும்படி எழும்புகிறார்கள், ஆக்கினை அடையும்படி எழுகிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் யோவான் 5:30. இந்த நீதி நியாய தீர்ப்பு வேதம் கூறுவது போல நியாய சிங்கம் உட்கார்ந்து புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி தானியேல் 7:30 வாசிக்கிறோம். அந்த புஸ்தகங்களில் ஒன்றுதான் ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரிக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் 20:33. இந்த உலகத்தின் முடிவில் நடக்கப் போகிற இந்த நிகழ்வு தான் இந்த இறுதி நிகழ்வாய் இருக்கிறது. இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது, அவர்கள் பூமியின் குடிகளோடையே நியாய தீர்ப்புக்கு கிறிஸ்து வருவதற்கும் நிகழப்போகிற நிகழ்வாக இருக்கிறது. ஜீவ புஸ்தகம் கிறிஸ்துவின் புஸ்தகம். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டு கூட்டி சொல்லி நாம் யோவானிலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து எப்படி உலகம் தோற்றம் உண்டாகும் முதல் அடிக்கப்பட்டார்? உலகம் தோன்றிய பொழுது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லையே. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கல்வாரியில் மரித்தார். பவுல் சொல்கிறார் ஒரு அருமையான ஒரு காரியத்தை, நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய நியாய தீர்ப்பின்படியாயும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று சொல்லி 1 தீமோத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம். எனவே பவுல் சொன்னது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட தேவன் நம்முடைய தெய்வீக முன் அறிவால் நம்மை சிருஷ்டிப்பதற்கு முன்னரே, இந்த பூமியை சிருஷ்டிப்பதற்கு முன்னரே ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் நிறைவேறினார். ஒவ்வொரு மனிதனும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதே தேவனுடைய முதல் நோக்கமாக இருக்கும். எனவே அந்த ரட்சிப்புக்காக அந்த முடிவருந்தும் நிலைத்திருப்பனே ரட்சிக்கப்படுவான் என்ற வேதம் சொல்கிறது. அதற்காக நாம் காத்திருப்போம். அந்த நிகழ்வு அன்றுவாக இயேசு கிறிஸ்து நான் வரும்போது அந்த பரலோகத்தை காண வேண்டும். உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். அதற்கு நாம் சாட்சியாக இருப்போம், உண்மையாக இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.